إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد கணிதத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் இந்த உலகத்திற்கு இறுதி தூதராக சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் தாபின்கள் மீதும் தபா தாபின்கள் மீதும் நன்மை எதிர்பார்ப்பவர்களாக ரமலானுடைய மாதத்தில் முதல் நாளை அடைத்து தொழுகையை நிறைவேற்றிய சமூகங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து மனித சமுதாயம் நேர்வழிப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான வழிகாட்டுதலையும் அறிவுரைகளையும் இந்த மக்களுக்காக வேண்டி எடுத்துரைக்கிறோம். அதில் ஒன்று சில விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை பல வசனத்தில் நமக்கு எடுத்துரைக்கிறோம். இப்ப நாளை மறுமை என்பது அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பதையும் பல வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரையில் இவர்கள் மாத்திரம் நம்பக்கூடிய ஒரு வாழ்க்கை என்றால் அது மறுமை வாழ்க்கை தான். இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு நபர்களும் நம்பிக்கை கொள்வது கிடையாது. அப்ப அந்த மறுமை நாளில் அங்கு எல்லா மனிதர்களையும் நிறுத்தி வைத்து கேள்வி கணக்கு இருக்கிறது. அதை நாம் நன்மை செய்தோம் என்றால் அவர்களுக்கு சொர்க்கம் என்றும், தீமை செய்தவர்களாக இருந்தால் நரகம் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரித்து வைத்திருக்கிறான். அதை அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்றால், தன்னுடைய அடியாட்கள் அவன் படைத்திருக்கக்கூடிய அடியார்கள் யாரும் நரகத்திற்கு சென்று விடக் கூடாது என்பதற்காகத்தான் பல்வேறு விதமான வழிகாட்டுதலையும் நமக்கு எடுத்துரைக்கிறான். அல்லாஹ் ஒரு வசனத்தில் நரகத்தை பார்த்து சொல்லி காட்டும் பொழுது பத்தக்கும் நார், அந்த நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லது வப்பூது நாஸ்கொல் நிஜாரா, மனிதர்களையும் கற்களையும் ஒன்றாக எரிப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்து காட்டுகிறான். அப்ப நரகத்தில் உள்ள சில தண்டனைகளை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருப்போம். எப்படியெல்லாம் நரகத்தில் கொடுக்கப்படும், எந்தெந்த வகையில நரகவாதிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் என்பதை ஒவ்வொரு நபர்களும் சில தண்டனைகளை அறிந்து வைத்திருப்போம். ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அந்த நரகத்தில் ஒரு அடியான் போய்விட்டான் என்றால் அவனால் தாங்க இயலாது. அந்த அளவிற்கு கடுமையான ஒரு வேதனையாக இருக்கும் என்பதற்காக தான் அந்த நரகத்தை அஞ்சி சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வலியுறுத்தி காட்டணும். அது மட்டுமல்லாமல் இந்த நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு 12 மாதங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இந்த 12 மாதத்துல ஒரு 4 மாதங்களை மாத்திரம் சிறப்பிற்குரிய ஒரு மாதமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதிகம் இந்த ரமலானுடைய மாதம் ஒன்றாக இருக்கிறது. இதில் செய்யக்கூடிய அமல்களை பொறுத்தவரையில மற்ற மாதங்களில் இருப்பதை போன்று இந்த மாதத்தில் கிடையாது. அதை விட கூடுதலான சில நன்மைகளையும் அதிகமான சில நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கிறது. இந்த ரமலானை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இஸ்லாமிய மக்களை பார்த்து சொன்னான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் முன் சென்றோர் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் சில நாட்கள் நோன்பு கடமை. அந்த நோன்பு ஏன் வைக்க வேண்டும்? நீங்கள் இறைவனை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்விற்கு பயந்து உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல பெரும்பாலான மக்கள் என்ன செய்வோம், ரமலானுடைய மாத
ரமலான் அல்லாத மாதத்தை விட அதிகமான இரையச்சங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். யாரும் இல்லை என்றாலும் கூட என்ன செய்வோம், நம்ம கண்ணு முன்னால ஒரு உணவு இருக்கும் பொழுது என்ன செய்வோம், யாரும் எடுத்து சாப்பிட மாட்டோம். யாரும் பார்க்கல, தண்ணி இருக்குது, உணவு இருக்குது, வீட்டுல யாரும் இல்லை, இருந்தாலும் யாரும் எடுத்து சாப்பிடுவது கிடையாது. காரணம் என்ன? இந்த நேரத்தில் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு அச்சம் எப்பொழுது வருது? இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏற்படுது. அப்ப இதற்காக தான் இறைவன் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் இறைவனை அஞ்ச வேண்டும், அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும், இறையச்சத்தோடு உங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் பதிவு செய்து காட்டுகிறான். இன்னும் கூடுதலாக அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது இந்த இறையச்சத்தை சார்ந்து சொல்லி காட்டுவான், பலாமன் அவுஃபா பிஅஹ்திஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது யார் தமது வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனை அஞ்சிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய நேசம் இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் பதிவு செய்து காட்டுகிறான். கூடுதலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வத்தகுல்லாஹ வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். இறையச்சத்தோடு தம்முடைய வாழ்க்கைகளை கழிக்கக்கூடிய, இறைவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நான் அவரோடு சேர்ந்து இருக்கிறேன் என்பதையும் அல்லாஹ் கூடுதலாக பதிவு செய்து காட்டுகிறான். மொத்தம் ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் இறையச்சம் சார்ந்து சொல்கிறான். ஒன்றே நம்மை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான், மற்றொன்றே நமக்கு எந்த துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரிதான், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரிதான், இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மோடு துணை இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த ரமலானுடைய மாதம் எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் சில வழிமுறைகளையும் சொல்லித்தரான். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணை கவர்த்து என்று அல்லாஹ் சொன்னார். அப்ப அந்த அளவிற்கு அல்லாஹ் சபிக்கக்கூடிய அளவுல ரசூலுல்லாஹ் பதிவு செய்து சொல்றான். அது என்ன அடிப்படை? யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, அல்லாஹ்வுடைய சில ஒழுங்குமுறைகளை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய சொல்லி காட்டுறாங்க, யார் பொய்யான பேச்சுக்களையும் தீய நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருந்தும் தாகத்திருந்தும் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. அவன் ஒரு நாளை முழுக்க அந்த சாப்பிடாம இருந்தது என்ன செய்யறது, அது பேசுதான் அவனுக்கு. என்ன விஷயத்தை அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, பொய்யான பேச்சுக்கள். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் அதிகமான இந்த பேச்சுக்கள் இருக்குது. ஒரு 4 பேர் சேர்ந்துட்டோம்னா நேரம் கழியணும்ல. காலையில சாப்பாடு செய்வது கிடையாது, மதிய சாப்பாடு இல்லை, நேரடியா ஒரு 5 மணிக்கு இஃப்தாருக்கு ரெடி பண்ணும். இதுதான் நம்முடைய வேலை. அந்த இடைப்பட்ட இந்த நேரத்தை என்ன செய்யறது, யாராவது 4 பேர் சேருவோம், அதன் மூலம் பேசி என்ன செய்வோம், அந்த நேரங்களை கழிச்சோம். இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இன்னும் சில நபர்களை எடுத்துக்கொண்டா காலையில போடக்கூடிய டிவி அடுத்து என்ன செய்யும், அந்த மகரிப்புடைய நேரம் வருகின்ற நேரத்துல நோக்கு துறக்கக்கூடிய நேரத்தில் அதை ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்ப இது மாதிரியான ஒரு காரியத்தில் ஈடுபட்டான் என்றால் அவர் அல்லாஹ்வுக்கு நோன்பு வச்சு தேவையே கிடையாது. ஏன்னா நோன்பு குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதா, யார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்குகிறாரோ அவருக்கு நான் கூலி வணங்குகிறேன், அவருக்கு நான் தான் நன்மை கொடுக்கின்றாதான். அப்ப அப்படிப்பட்ட நன்மைகளை ஆளாக்கக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடாது. இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம செஞ்சிடக்கூடாது. இன்னும் கூடுதலாக சில ஒழுங்குமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, ஒருவர் சண்டைக்கு வந்தா, இன்னைக்கு சண்டை நிறைய வரும். இந்த பைப்படியில தண்ணி பிடிக்கிற சண்டையா இருந்தாலும் சரி, மற்ற நேரத்தில் என்ன செய்யும், சண்டை நம்மளுக்கு மத்தியில் வரும். பெரும்பாலும் சண்டை பெண்களுக்கும் பார்த்தா தண்ணி சண்டை தான். ஏன்னா நான் நோக்கு வச்சு நான் முன்னாடியே வந்துட்டேன், நீ 4 குடம் முடிச்ச, நான் 5 குடம் முடிச்சிட்டேன், இது மாதிரி சண்டைகள் வரும். இது மாதிரி ஈடுபடாதீங்க அல்லாஹ் சொல்றாங்க. ஒருத்தர் சண்டைக்கு வந்துட்டாருன்னா நீங்க எப்படி ஒதுங்கி விலக வேண்டும், நான் நோன்பாளி சொல்லிட்டு விலகி வந்துருங்க. இந்த ஒரு செய்தி அல்லாஹ் கூடுதலாக சொன்னாங்க. ஒழுங்கு முறைகளை பத்தி சொல்றாங்க. ஏன்னா இறைச்சத்தோட நோன்பு வச்சிருக்கோம்னா அதுல இந்த ஒழுங்கு முறைகளை நீங்கள் கடைபிடிங்கள் என்ற ஒரு செய்திகளையும் தகவல்களையும் அல்லாஹ் சொல்றாங்க. இதை தாண்டி சிறப்புகளை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்.
இந்த குர்ஆன் இருக்கிறதே இது ரமலானுடைய மாதத்தில் தான் அருளப்பட்டது. இது மனிதர்களுக்கு நேரடி காட்டக்கூடியதாக இருக்கிறது. உண்மை பொய் ரெண்டையும் பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்க நினைச்சீங்க யார் அம்மாதத்தை அடைந்தாரோ அதில் அவர் நோன்பு நோக்கட்டும் என்ற ஒரு கட்டளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விதித்திருக்கிறான். அப்ப கூடுதலான இந்த சிறப்பிற்குரிய ஒரு மாதத்துல அதிகமான ஒரு என்ன செய்யணும், குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கும். பெரும்பாலும் என்ன செய்யணும்னா ரமலானுடைய மாதத்துல ஓதக்கூடியவர்களாக தான் இருக்கும். அது ரமலானோடு முடித்து விடாமல் அது தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தான், ஒரு இறையச்சத்திற்காக தான் அல்லாஹ்வுடைய இறையச்சம் சார்ந்து சொல்லி காட்டுகிறான். அது என்ன சிறப்பு? குர்ஆனுடைய ஓதுவதோட சிறப்பு நமக்கு தெரியும். ஒரு குர்ஆனுடைய ஒரு எழுத்து முதல்ல அல்ஹம்து சூரா போகும் பொழுது பிஸ்மில்லாஹ்னு ஆரம்பிக்கும். இந்த பி என்று சொன்னால அதுக்கு 10 நன்மை அல்லாஹ் தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இது போத தெரியாதவங்களும் பெரும்பாலும் இருப்பாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான்? 2 மடங்குகளாக கூடுதலாக சேர்த்து ஒரு 10 நன்மை சேர்த்து 20 நன்மையாக அல்லாஹ் தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரே ஒரு எழுத்துக்கு எம்மாத்திரம் நன்மை? 20 நன்மை கிடைக்குது. நாளை மறுமை நாளில் போய் நின்றோம்னா ஒரே ஒரு நன்மை என்பதற்காக தம்முடைய தாய் தகப்பனால் இப்படி ஓடக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதா ஜாதி சாசா அந்த பெரிய சப்தம் ஒன்று கேட்கும். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனி. நம்முடைய சகோதரத்துல போய் நிற்பான். அந்த சகோதரன் விட்டு விரண்டு ஓடி விடுவான். நம்முடைய தாயாரத்துல போய் ஒரு அடியான் நிற்பான். அவன் அந்த தாய் அவனை விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள். இப்படி குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாரும் விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள். ஏன் தெரியுமா? இன்னிடத்துல இருந்து நன்மை பறித்து விடுவார்களோ, ஏதேனும் நன்மை பெற்றுக் கொள்வார்களோ என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அவர்கள் விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும். கூடுதலாக அந்த மனிதன் சொல்லுவானா, யாரெல்லாம் என்ன சொர்க்கத்தை விட்டு என்னுடைய தாய் தகப்பனார் இருக்கிறார்கள், என்னுடைய மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள், இப்படி அவன் குடும்பத்தில் உள்ள ஒரு நண்பர்கள் எல்லாம் நடக்கிற போது இணையப்படி சொர்க்கத்தில் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நாளுக்கு முன்பாக நமக்கு அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்துக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறான். எத்தனையோ நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. போன வருடம் ரமலானில் இருந்தவர்கள் இந்த வருடம் ரமலான்கள் இல்லை. நமக்கு அல்லாஹ் அந்த வாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அது இறைவன் சொன்ன அடிப்படையில நோன்புகளை நோக்க வேண்டும். இன்னும் கூடுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, மன் சாம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன். யார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கான கூலியை வருவான் என்ற ஒரு இறையச்சத்தோடு நோன்பு நோக்கிறாரோ அவர் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நம்ம செஞ்சு வச்சுப்போமே பாவங்கள். மனிதன் என்றால் தவறு செய்யக்கூடியவன் தான். அந்த பேர் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய எந்த மனிதனும் கிடையாது. அப்ப தவறு செய்திருப்பவர்கள் அதிகமானவர்கள் நாம் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் பாவங்கள் செய்து வைத்திருப்போம். இந்த பாவங்கள் நம்மை விட்டு இந்த உலகத்திலே கழிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாம் ஈமானோடு நோன்புகளை நோக்க வேண்டும். இறை அச்சத்தோடு அல்லாஹ்விற்கு பயந்து அந்த நோன்புகளை கழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்பதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சும்மா பேரளவில் நோன்பு வச்சுட்டு சினிமாக்களை பார்த்து நாடகத்தை பார்த்துட்டு படம் பார்த்துட்டு இப்படி நம்முடைய அந்த நோன்புகளை கழித்தோம் என்றால் அதற்கான கூலி வழங்கப்படாது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு இறையச்சத்தோடு நன்மை எதிர்பார்ப்பதாக இஸ்லாம் எப்படி சொல்கிறதோ இந்த குர்ஆன் வணக்க வழிபாடு விஷயத்துல அதிகமான முறையில ஈடுபட வேண்டும். தொழுகை சாமி பார்த்தோம்னா எல்லா என்ன செஞ்சிருவோம், ரமலான் அல்லாத காலத்துக்கு தொழுகாம இருந்தாலும் நோன்புடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு எல்லா நாளும் தொழுதுவோம். அப்ப தொழுகைகளை சரியான முறையில் பேணுதலாக தொழுத வேண்டும். அதே போன்று நன்மை சேர்க்கக்கூடிய விஷயத்துல சும்மா நேரங்கள் போகாது. உங்களுடைய நேரத்தில் கொஞ்ச நேரம் தஸ்பீஹ் செய்வது, இது மாதிரி அமல்கள் சார்ந்த விஷயத்துல ஈடுபடக்கூடிய ஒரு வேலைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி கூடுதலாக சில தகவல்களை பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகை என்பது பெரும்பாலும் கூடுதல் கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த காலையில் 3 மணிக்கு சஹர் வைக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம இடத்துல பெரும்பாலும் இருக்கு. 3 மணிக்கு சஹர் வச்சுட்டோம்னா இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குல்ல. 5 மணிக்கு தானே வாங்க சொல்றது, 4 மணி 5 மணிக்கு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் தூங்குவோம்
தூங்குனதோட அடுத்து 7 மணி 8 மணி தான் இருக்கிறது. இப்போ ஃபஜ்ர் தொழுகை போயிடுது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கான ஒரு வழிகாட்டுதலை சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் எப்படி நோன்பு வைப்பாங்கன்னா, அந்த கடைசி ஒரு 50 வசனங்கள் ஓதக்கூடிய அளவுதான், அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் டைம் ஆகும். அரை மணி நேரத்துக்கு ஒரு 50 வசனம் ஓதிடலாம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ஓதிடலாம். அப்ப கூடுதலான ஒரு நேரம்னு பார்த்தா ஒரு அரை மணி நேரம் டைம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான். இந்த நேரத்துல தான் நம்ம அந்த சஹருடைய நேரத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் சஹர் செய்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்முடைய வீட்டுல ஒரு இன்னைக்கு பாங்கு எத்தனைன்னா 5:18 தான் ஃபஜ்ருடைய பாங்கு, அவ்வளவு நேரம் இருக்கு. 5:18 வரை செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அப்போ ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு வீட்டுல சமைக்கக்கூடிய ஒரு வேலை இருக்குன்னா அதை சமைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம், அவரை வீட்டோட சேர்ந்து சாப்பிட்டு தொழுகைக்கான ஒரு தயாராக வேண்டும். ஏன்னா இந்த நேரத்தில் அதிகமான நம்ம நினைச்சோம்னா முன்னாடியே சகதிகள் தூங்கக்கூடிய வேலையா இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு செய்தியை கூடுதலாக பதிவு செய்யும். அப்ப இதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா சில துவாக்களை சொல்லுவாங்க, வருடாவுடன் சொல்லக்கூடியதான். நோன்பு துறக்கும் பொழுதும் சரி, நோன்பு வைக்கும் பொழுதும் சரி, அல்லாஹும்ம லக்கஸம் இந்த துவா, நவைத்து சோமஹாதி, இந்த துவாலாம் நமக்கு மார்க்கம் காட்டி தரல, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தரல. அப்ப நோன்பு துறக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன துவா என்று சொன்னால் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி நோன்புகளை திறந்து கொள்ளலாம். அதை தாண்டி நோன்பு வைக்கும் பொழுது சாப்பிட்டு முடிச்சோட நியத்து அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்தது. இதன் அடிப்படையில நோன்புகளை வைக்க வேண்டும். அப்படி ஈமானோடு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில நோன்புகளை வைத்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யார் ஒரு நோன்பை அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு நாள் நம்பிக்கை கொண்டு நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முகம் நரகத்தை விட்டு 70 ஆண்டுகள் பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அந்த 70 ஆண்டு நம்முடைய முகம் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி நோன்பு நோக்க சொல்லியிருக்கிறார்களோ அதன் அடிப்படையில ஈமானோடு இறையச்சத்தோடு நோன்பு வைக்கும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு கூலியையும் அல்லாஹ் தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொண்டு இந்த ரமலானுடைய காலத்துல சரியாக இறையச்சத்தோடு நோன்பு நோக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தருவானாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாசம் ரமலான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி